கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 26 முடிய. விசுவாசம். விசுவாசம் என்பது கடவுள் மீது மட்டுமே வைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த நாளுக்குரிய வேத பகுதியிலும் கூட அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். இந்த பகுதியிலே அந்த மனிதனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கவில்லை. ஆனால் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து வந்த 4 பேருடைய விசுவாசத்தை கடவுள் பார்த்து அந்த மனிதனை சுகப்படுத்துகின்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதியிலே விசுவாசம் என்பது பல்வேறு முறைகளிலே புரிந்து கொள்ள நம்மை அழைக்கின்றது. விசுவாசம் நம்முடைய விடாமுயற்சியும் உண்மையான செயல்பாடுமாகும். விசுவாசம் என்பது நம்முடைய கூட்டு முயற்சி, கடவுள் மீது மட்டுமே வைக்கின்ற நம்பிக்கை என்பதாகவும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாளுக்குரிய வேத பகுதியிலும் கூட திமிர்வாதக்காரனுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் உணர்ந்து அந்த மனிதனை சுமந்து கொண்டு வந்த 4 பேர்களுடைய கூட்டு முயற்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அந்த மனிதனை சுகப்படுத்துகின்றார். இவ்விதமாக விசுவாசம் என்பது தனி மனிதனை சார்ந்ததாக இல்லாமல் கூட்டு முயற்சியின் அடையாளமாகவும் இருக்கின்றது என்பதனை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைய சூழ்நிலையில் நம்மில் பலர் அநேக காரியங்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம். நம்மில் பலர் பணத்தின் மீதும், ஊழியக்காரர்கள் மீதும், நம்முடைய பிள்ளைகள் மீது, நம்முடைய பெற்றோர் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் காரணம், இவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் இவர்களின் மூலமாக சந்திக்கப்படும் என்பதாகும். ஆனால் உண்மை என்னவென்றால், கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கை மட்டுமே நமக்கு நிலையான நம்பிக்கையாகும். மற்றவைகள் மீது நாம் வைக்கின்ற நம்பிக்கை, விசுவாசம் அவசியமில்லாத ஒன்றாகவும் நமக்கு பலன் கொடுக்காத ஒன்றாகவும் தான் இருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசம், நம்பிக்கை இவை அனைத்தும் கடவுளை மட்டுமே மையமாக கொண்டது என்று சொன்னால் மிகையாகாது. இவ்விதமான நம்பிக்கையில நாம் வளர, விசுவாசத்தை, நம்பிக்கையை கடவுள் மீது மட்டுமே வைக்க ஆண்டவர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையளிப்பாராக. கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் வேத பகுதியிலே நாங்கள் பார்த்ததைப் போல நம்பிக்கையை, விசுவாசத்தை உம்மீது மட்டுமே நாங்கள் வைத்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுமாறு மீட்பர் இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.